வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 12/4/2025 சனிக்கிழமை உங்களுக்கு அப்டேட் போட்டுட்ருக்கிறேன். இது திங்கள், செவ்வாய், புதன் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு உண்டான அப்டேட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திங்கட்கிழமை ஆல்ரெடி டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம கிளைண்ட்டுக்கு நான் அப்டேட் சொல்லியிருக்கிறேன். ஒரு கேப் அப்பாக இருக்குன்னு. இதில் ஒரு 30% பேர் என்ன சொன்னாங்கன்னா, கேப் அப் வாய்ப்பு இல்லை, இங்கிருந்தே டவுன் இருக்குது. ஆஃப்டர் திங்கட்கிழமைக்கு மேலே இருக்குது. கேப் அப் மட்டும் இல்லை, ஓப்பனில் இருந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓவராலாக ஒரு 300 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஓப்பன் வச்சுருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் 230 வரையும் வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் திங்கட்கிழமை அப்சைடுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே நிறைய குவான்டிட்டி எடுப்பீங்க, நான் ஹோல்ட் பண்ணணும், பெரிய ப்ராஃபிட் பண்ணணும்னா காலையிலேருந்து கூட நீங்கள் புட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். டெலிவரிக்கு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இன்டர்டேவுக்கு சியில் போங்க, தப்பு இல்லை. பொசிஷனை ஹோல்ட் பண்ணணுன்னா பிஇ டவுன் சைட். செவ்வாய்க்கிழமையிலேருந்து டவுன் ஆக போகுது, கொஞ்சம் நெஞ்சில் ஹெவியாக ஆக போகுது. திங்கட்கிழமை அது வாய்ப்பு கம்மி. சப்போஸ் திங்கக்கிழமை இருந்தாலும் அட்வான்ஸாக கூட அவன் இது பண்ணிட்டு போகலாம். அதுக்குன்னு பண்ணல. இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கங்க. ஸ்டாப்லஸை போட்டு நிறுத்திக்கிட்டு போங்க. சரி, சப்போஸ் இந்த லாங் எந்த லெவல் வரையும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா, லாங் எதிர்பார்க்கறது ஒரு 300 பாயிண்ட்டு நிஃப்டியும், பேங்க் நிஃப்டி ஒரு 600 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் ஒரு 800 to 900 பாயிண்ட்டும் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ஒரு அப்சைடு. அதுக்கு உண்டான ஷார்ட்ஸ், அதாவது பிஇ போகிறதுக்கு, செல்லிங் போகிறதுக்கு உண்டான எந்த இடத்துலேருந்து போகலாம் அப்படின்னா, ஒரு 230க்கு மேலே நீங்கள் போகலாம். அதை நீங்கள் எந்த லெவல் வரையும் நீ ஹோல்ட் பண்ணலாம். அப்படியே ஆப்போசிட் ட்ரெண்டு மாறி அப்சைடே கூட போகலாம்ல. நான் கடவுள் இல்லை, எது வேணாலும் சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த ப்ரைஸை நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நிஃப்டி 23,230 நீங்கள் கோட் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டி 52,100 கோட் பண்ணிக்கங்க. சென்செக்ஸ் 76,300. இதை ஸ்டாப்லஸாக வச்சு 2.5க்கு மேலே 330 வரையும் நீங்கள் பிஇ எடுத்துக்கிட்டே இருங்க. இல்லாட்டி அதிக குவான்டிட்டி எடுக்கிறவங்க நாளைக்கு காலையிலேருந்து கூட எடுத்துக்கலாம். நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் செவ்வாய்க்கிழமையிலேருந்து கேப் டவுனாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் டவுனாகவும் இருக்கும். 3 நாளைக்கு செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளைக்கு டவுனாக இருக்குது. இது 4 நாளைக்கு உண்டான அப்டேட்டு செம்மையாக இருக்கும். திங்கட்கிழமை அப்சைடு, செவ்வாய், புதன், வியாழன் டவுன் சைடு. அதாவது நியூ இயரை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். சித்திரை பிறந்தால் செம்மையான ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். என்னென்ன டவுனுக்கு ப்ரைஸ், என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப்லேயும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள்.